மகாமகத்தில் தீர்த்தவாரி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சார்ல்ஸிடம் கேட்கலாம். சார்ல்ஸ், தீர்த்தவாரி எத்தனை மணிக்கு சரியாக தொடங்குகிறது? அது பற்றிய விரிவான தகவல்களை சொல்லுங்கள். கணேஷ், முக்கியமாக இந்த தீர்த்தவாரி பகல் 12 மணியிலிருந்து 1 மணி வரை அதே மாதிரி துவங்க இருக்கிறதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். முக்கியமாக ஆதி கும்பேஸ்வரர் சுவாமிகள் முக்கியமான அந்த தீர்த்தவாரி நடைபெறக்கூடிய அந்த பகுதிக்கு, அதாவது மேற்கரை பகுதிக்கு வந்துவிட்டார். இன்னும் சிறிது நேரத்துல இந்த தீர்த்தவாரியானது நடைபெற இருக்கிறது. நீங்கள் இப்போது பார்க்கலாம், நேரடியாக மகாமக குளத்துல ஆயிரக்கணக்கான பக்தர்கள், முக்கியமாக இதுவரை இந்த நிமிடம் வரை 13 லட்சத்துக்கு மேற்பட்டோர் இந்த 10 நாட்கள்ல மகாமக குளத்துல நீராடி இருக்காங்க. இன்று காலை இதுவரை 1 லட்சத்துக்கு மேற்பட்டோர் இதுவரை வந்துள்ளதாக ஒரு தகவல் நமக்கு கிடைத்துள்ளது. தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த அபிமுகேஸ்வரர் ஆலயத்துக்கு மேற்புற பகுதியில் தான் இந்த காட்சிகளை நாம் நேரடியாக பதிவு செய்து வருகிறோம். எனது வலதுபுற பகுதிகளில் தொடர்ந்து போலீசார் ஏற்கனவே சொன்னது போல் பாதுகாப்பு பணியில் அவர்கள் ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து அவர்கள் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக உள்ளே ஏற்கனவே ஒரு 20,000த்துக்கு மேற்பட்டவர் இருப்பதால் அவர்கள் அந்த கூட்டத்தை மேலே மேற்கு கரை வழியாக ஏற்றிவிட்டு பின்புதான் இவர்களை உள்ளே அனுமதிக்கிறார்கள். தீர்த்தவாரி இன்னும் சில மணி துளிகளில் நடைபெற இருப்பதால் பக்தர்கள் அனைவருமே உள்ளே மகாமக குளத்திலே நின்று கொண்டிருக்கிறாங்க. போலீசார் அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக உள்ளே முழுவதும் அவர்கள் குவிக்கப்பட்டு ஆங்காங்கே இந்த நெரிசல் எதுவும் ஏற்படாத வண்ணம் அவர்கள் தொடர்ந்து அதனை அவர்கள் கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக தொடர்ந்து பணியிலும் ஈடுபட்டு வராங்க. இப்ப வெகு வேகமாக பக்தர்கள் வரக்கூடிய காட்சிகளை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த தீர்த்தவாரியானது 12 மணியிலிருந்து 1 மணி வரை நடைபெற இருப்பதால் பக்தர்கள் இன்னும் 1 மணி நேரத்திற்கு இந்த மகாமக குளத்தில் உள்ளேதான் இருப்பார்கள் என்று தெரிய வருகிறது. ஏனென்றால் இந்த தீர்த்தவாரி முடிந்தவுடன் தான் இந்த பக்தர்கள் அனைவருமே மேற்கு கரை வழியாக வெளியே செல்வார்கள். அனைத்து சுவாமிகளும் 15க்கும் மேற்பட்ட சுவாமிகள், உற்சவர்கள் அனைத்து சுவாமிகளும் கிழக்கு மேற்கு கரைகள்ல ஆங்காங்கே வீற்றிருக்கிறாங்க. தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் இந்த குளத்தில் நீராடுவதற்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த 7 பேருந்து நிலையங்கள்ல தொடர்ந்து தற்பொழுது இந்த பேருந்து நிலையங்களிலிருந்து 7-8 கிலோமீட்டர் தூரம் நடைபயணமாக மட்டுமே அவர்கள் வர முடியும். கணேஷ், சார்ல்ஸ், ஒரு நேரத்தில் எத்தனை பக்தர்கள் அந்த குளத்திற்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள்? எஞ்சிய பக்தர்கள் எங்கு காத்திருக்க வைக்கப்படுகிறார்கள்? அதே போல கும்பகோணம் நகரத்திற்குள் 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்து போக வேண்டியிருக்கிறது என்றெல்லாம் சொன்னார்கள். அது போல இந்த லாஜிஸ்டிக்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பற்றிய தகவல்களை சொல்லுங்கள். நிச்சயமாக கணேஷ், அதாவது நான் ஏற்கனவே பதிவு செய்தது போல காவல்துறையோடைய கணக்குப்படி இந்த குளத்தில், அதாவது இந்த ஒட்டுமொத்த மகாமக குளத்தினுள் 30,000 பக்தர்கள் இருக்க முடியும். தற்பொழுது அவ்வளவு பக்தர்களை உள்ளே அனுமதிக்கவில்லை. சில பகுதிகளிலே இடம் அவர்கள் இந்த நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக தொடர்ந்து காவல்துறையினர் அந்த சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வராங்க. மேற்கு கரை முழுவதும் இப்ப தற்பொழுது பக்தர்களுடைய வெள்ளத்தில் இருக்கிறது. உள்ளே குளத்தினுள் 30,000 பக்தர்கள் அனுமதிக்கப்படுவதை அடுத்து தொடர்ந்து இப்ப பக்தர்கள் உள்ளே வந்து கொண்டிருக்கிறாங்க. தீர்த்தவாரி நடைபெறக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் அவர்கள் அனைவரும் அனுமதிக்கப்படுவார்கள். அதன் பின்பு தொடர்ந்து அவர்கள் இந்த மகாமக குளத்தினுள் நீராடி பின்பு அவர்கள் அனைவருமே அந்த மேற்கு கரை வழியாக வெளியே செல்ல வேண்டும். நீங்கள் தெரிவித்தது போல நான் குறிப்பிடுவது, அதாவது தஞ்சையிலிருந்து கும்பகோணம் வரக்கூடிய சாலை, சென்னையிலிருந்து கும்பகோணம் வரக்கூடிய சாலை, மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் வரக்கூடிய சாலை, திருவாரூர், மன்னார்குடி இந்த பகுதியில் வரக்கூடிய அனைத்து சாலைகளிலும் இப்ப தற்பொழுது போக்குவரத்து என்பது அந்த 7 கிலோமீட்டருக்கு முன்னதாக நிறுத்தப்பட்டு பேருந்து நிலையங்கள் மட்டுமே அந்த பேருந்து அனுமதிக்கப்படுது. ஒரு இருசக்கர வாகனம் கூட உள்ளே இந்த கும்பகோணம் பகுதியில, நகர்ப்புற பகுதிகளில் அனுமதி கிடையாது. அனைவரும் நடந்துதான் வர வேண்டும். ரயில் நிலையத்தில் இருந்து நேரடியாக வருபவர்கள் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து அது மட்டுமே மிக அருகாமையில் இருக்கிறது இந்த மகாமக குளம். தொடர்ந்து இப்ப தற்பொழுது பாதுகாப்பு பணியில 27,000 போலீசார் பாதுகாப்பு ஈடுபட்டு வராங்க. ஏற்கனவே பதிவு செய்தது போல தொடர்ந்து 24 மணி நேரமும் அந்த கடிதத்தை அடுத்து, அதாவது அச்சுறுத்தலை அடுத்து தொடர்ந்து பாதுகாப்பு பணி என்பது பலப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சர்கள் ஒரு சிலர் கலந்து கொண்டிருக்காங்க. தொடர்ந்து இந்த தீர்த்தவாரி நடைபெறக்கூடிய பகுதியை கூட நேரடியாக பார்க்கலாம் கணேஷ். அந்த பகுதியில அந்த சாமியானது இப்ப தற்பொழுது ஆதி கும்பேஸ்வரர் தீர்த்தவாரி நடைபெறக்கூடிய பகுதிக்கு மிக அருகாமையில் வந்துவிட்டார். பக்தர்கள் அனைவருமே ஆங்காங்கே உள்ள இந்த சாமிகளை தரிசனம் செய்தபடி அவர்கள் தொடர்ந்து இந்த மகாமக குளத்தில் உள்ளே நின்று கொண்டிருக்கிறாங்க. பொதுமக்களை பொறுத்தவரை இங்க யாருக்கும் எந்தவித காய்கறிகளும், உணவுகளை சமைப்பதற்கு காய்கறிகள் எதுவுமே 6 நாட்களாக வரவில்லை அவர்கள் அனைவருக்கும். ஏனென்றால் போக்குவரத்து உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. கணேஷ்,
நேரத்துக்கு முன்னதாக இந்த மகாமகத்தோட 12 வருடத்துக்கு வரவும் ஒரு முறை வரக்கூடிய மகாமக தீர்த்தவாரி என்பது வந்து துவங்கியது. இப்ப நேரடியாக அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டே பேசலாம். வேதவள்ளி, லட்சக்கணக்கான பக்தர்கள் இப்ப இன்று ஒரு நாள் மட்டுமே இதுவரை வந்து 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கும்பகோணத்துக்கு வருகை புரிந்துள்ளார்கள். இதுவரை வந்து இந்த 10 நாட்கள்ல 20 லட்சத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் வந்து இங்க மகாமக குளத்துக்கு வந்து நீராடி அவர்கள் இந்த பகுதியில் உள்ள கோயில்களிலும் தரிசனம் செய்துவிட்டு சென்றிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக கும்பகோணம் மாநகருக்கு இதுவரை 30 லட்சம் பக்தர்கள் வந்ததாக மாவட்ட நிர்வாகம் தகவலை தெரிவித்துள்ளது. தொடர்ந்து தீர்த்தவாரி துவங்கியதால் இப்ப அனைவருமே, நீங்க கூட அந்த காட்சிகளை பார்க்கலாம், பக்தர்கள் அனைவருமே இந்த தீர்த்தவாரியில பங்கேற்று அவர்கள் அனைவருமே மொத்தம் உள்ள இந்த மகாமக குளத்தில் உள்ள 19 தீர்த்தங்கள் இருக்கிறது. குளத்தோடு சேர்த்து 20 தீர்த்தங்கள் அவர்கள் அனைவருமே நீராடி சென்று கொண்டிருக்காங்க. புறநகர் பகுதியிலான காவிரி கரையிலையும் வந்து தொடர்ந்து பக்தர்கள் நீராடி வருகிறார்கள். இதே போல் பொற்றாமரைக்குளம் பகுதியிலும் இந்த சக்கரப்படித்துறை பகுதிகளிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து இந்த மகாமகத்துல கலந்து கொண்டு வராங்க. நீங்க கூட இப்ப பார்க்கலாம், அனைவரும் சாமி தரிசனம் செய்து தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வராங்க. தொடர்ந்து வந்து இந்த நிகழ்ச்சியானது, அதாவது முக்கிய வைபவமான இந்த தீர்த்தவாரி இப்ப தற்போது துவங்கி 1 மணி வரை நடைபெற உள்ளது. தீர்த்தவாரி துவங்குவதற்கு முன்னதாக மொத்தமுள்ள இந்த சிவன் மற்றும் வைஷ்ணவ கோயில்கள்ல உள்ள சுவாமிகள் உற்சவர்கள் புறப்பாடு செய்யப்பட்டு கிழக்கு மற்றும் மேற்கு கரைகள்ல அவர்கள் அனைவரும் பெற்றிருக்காங்க. தீர்த்தவாரிக்கு முக்கியமாக இந்த ஆதி கும்பேஸ்வரர் வந்து அந்த தீர்த்தவாரி பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு அந்த நிகழ்ச்சியானது துவங்கியது. தொடர்ந்து இப்ப தற்பொழுது போலீசார் அனைவரும் இந்த பக்தர்கள் அனைவருமே மிகவும் பாதுகாப்பாக அவர்கள் அனைவருமே எந்தவித நெரிசலிலும் எதிலும் சிக்கிவிடாமல் அவர்களை தொடர்ந்து இந்த தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருக்காங்க. 27,000 போலீசாரும் தற்போது பாதுகாப்பு பணியில் இருக்காங்க. சார்லஸ், ஒரே நேரத்துல பக்தர்கள் எத்தனை பேர் வந்து குளத்துல இறங்க அனுமதிக்கப்படுறாங்க? வேதவழி, நாம் காலை முதலே பதிவு செய்து வருகிறோம். மத்திய மண்டல காவல்துறை தலைவர் செந்தாமணிக்கண்ணன் அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார்கள், 30,000 பக்தர்கள் மட்டுமே வந்து இந்த குளத்தில் ஒரே முறையில வந்து உள்ளே அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். அந்த 30,000 பக்தர்களுக்கும் அவ்வளவு பேர் வந்து உள்ளே தற்போது காவல்துறையினர் அனுமதிக்காமல் அவர்களை இந்த கூட்டம் குறைய, அதாவது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற எண்ணத்தில் முக்கியமாக அவர் கண்காணித்து வராங்க. அவர்களை வந்து இப்ப கிழக்கு கரைகளில் இறக்கி மேற்கு கரைகளில் அவர்கள் அனைத்துமே நீராடி பின்பு அவர்கள் தங்கள் மேலும் பொற்றாமரைக்குளமோ இல்ல அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு செல்வதற்கோ இல்ல காவிரி படித்துறை செல்வதற்கோ அதற்கான வெவ்வேறு பாதைகளை அவர்கள் பிரித்து வைத்திருக்காங்க. மிகவும் வந்து நேர்த்தியாக அவர்கள் தற்பொழுது வரை வந்து இந்த கூட்டத்தை வந்து எந்தவித நெரிசலும் இல்லாமல் இந்த மகாமக குளத்தில் நீராடுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் சுப்பையன் நேரடியாக அவர் தற்போது மகாமக குளத்திலே நேரடியாக நின்று அவர் இந்த பாதுகாப்பு பணிகளையும் இதற்கான ஏற்பாடுகளையும் கவனித்து வருகிறார். ஒட்டுமொத்தமாக ஏற்கனவே குறிப்பிட்டது போல அவர்கள் கணித்து வைத்தது போல 35 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் 10 நாட்களில் வரக்கூடும். இந்த ஒரு நாள் மட்டும் 25 லட்சம் பக்தர்கள் வரக்கூடும் என்பதால் கூடுதலாக அவர்கள் வந்து பாதுகாப்பு பணியை பலப்படுத்தியிருக்காங்க. தீயணைப்பு வீரர்களும் வந்து தொடர்ந்து உள்ளே குளத்தில் வந்து அவர்கள் மீட்பு பணிக்காக பாதுகாப்போடு அவர்களும் நிலையில் இருக்காங்க. இப்ப தற்பொழுது தீர்த்தவாரி வைபவம் வந்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சார்லஸ், மகாமக குளத்துல 21 கிணறுகள் இருக்கு. அனைத்து கிணறுகளையும் பாதுகாப்பா தனித்தனியா நீராட என்ன வழிவகை செய்யப்பட்டிருக்கு? முக்கியமான கேள்வி. அதாவது மொத்தம் ஏற்கனவே நான் பதிவு செய்த போல இந்த 20 கிணறுகள், அந்த தீர்த்தங்கள் எனப்படும் இந்த கிணறுகள்ல 20லையும் வந்து பக்தர்கள் ஒவ்வொருவராக அந்த கிணறுகளில் உள்ள தீர்த்தங்களை வந்து நேரடியாக மேலே தெளித்து கொண்டால் இந்த கூட்ட நெரிசல் ஏற்படும். ஆகவே அவர்கள் அனைவரும் இந்த ஸ்பிரிங்க்லர் சிஸ்டம் அவர்கள் மேல் வந்து இந்த தீர்த்தங்கள் படுவதற்காக அவர்கள் அந்த 12 மணிலிருந்து 1 மணி வரை அதற்கான பிரத்யேகமான ஏற்பாடுகளை தீயணைப்பு துறையினர் வந்து இந்த ராட்சச மோட்டார்களை வைத்து நேரடியாக அவர்கள் மேல் தெளிப்பதற்கான பணிகளையும் ஏற்கனவே ஈடுபட்டாங்க. இதற்கான ஒத்திகையும் ஏற்கனவே நடைபெற்றது. தொடர்ந்து இப்பொழுது அந்த கூட்டம் வந்து அதிகமாக அவர்கள் அனைவரும் இந்த தீர்த்தங்களை நேரடியாக பயன்படுத்தாமல் அவர்கள் மீது தீர்த்தங்கள் தெளிப்பது போல அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வராங்க. வேதவள்ளி, சார்லஸ், தற்போது மகாமகத்தோட தீர்த்தவாரி நடந்து வருது. இந்த மகாமக தீர்த்தவாரியோட சிறப்பம்சம் என்ன? அதாவது இந்த தென்னகத்தின் கும்பமேளா என்று அழைக்கப்படும் கும்பகோணத்தோட இந்த மகாமகம் 12 வருடத்துக்கு ஒரு முறை வரும். இந்த 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த மகாமகத்துல இவர்கள் அனைவருமே, அதாவது ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலிருந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமான, அதாவது லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள். அதற்கு முக்கிய காரணம் அவர்கள் இந்த நாளில், அதாவது இந்த தீர்த்தவாரியில் நீராடினார் சகல புண்ணியங்களும் கிடைக்கும், அவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்பது அவர்களுக்கு ஐதீகம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் இந்த நாள் அந்த மாசி மகம், ஒவ்வொரு வருடமும் மாசி மகம் வரும். ஆனால் 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த மகாமகத்தில் பங்கேற்றால் மேலும் அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்ற எண்ணத்தில் நம்பிக்கையில் அவர்கள் தொடர்ந்து வந்து நீராடுறாங்க.
இன்று முக்கியமாக இன்று ஒரு நாள் மட்டும் அனுமதித்தால் இந்த கூட்டத்தை வந்து கட்டுக்குள் கொண்டு வர முடியாது என்பதற்காக 10 நாளும் வந்து நீட்டுவதற்கு மாவட்ட நிர்வாகம் காவல்துறையும் ஏற்கனவே அனுமதி அளித்திருந்தாங்க. 24 மணி நேரமும் அந்த மகாமக குளத்தில் பக்தர்கள் நீராடுவதற்கு அனுமதி அளித்ததனால இப்ப கூட்டம் ஓரளவு கட்டுக்குள் வந்துள்ளது. இன்று அவர்கள் இந்த தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் முக்கியமாக தாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பதும் அவர்களும் தங்களுடைய அந்த முக்கியமாக இந்த ஆன்மீகம் பயணத்தில் அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு வராங்க. சார்லஸ், தற்போது ஆதி கும்பேஸ்வரர் வந்து மகாமக குளத்துல இறங்கி இருக்காது. இதுக்கு முடிஞ்ச அப்புறம் தீர்த்தவாரியோட அடுத்த கட்ட நிகழ்வு என்ன? வேதவழி, அதான் நாம இப்ப ஏற்கனவே பதிவு செய்தது போல இந்த ஆதி கும்பேஸ்வரர் அந்த தீர்த்தவாரி நிகழ்ச்சி அந்த வைபவத்துல இறங்கிவிட்டு பின்பு அதாவது அவர் வந்து இந்த தீர்த்தவாரி நிகழ்ச்சி முடிந்தவுடன் மற்ற உற்சவர்கள் அதாவது கிழக்கு மற்றும் மேற்கு கரையில் வீட்டிற்கக்கூடிய இந்த சுவாமிகள் அனைவரும் மண்டபங்கள் ஆங்காங்கே உள்ள கோயில்கள் மண்டபங்களில் சென்றுள்ளார்கள். அங்கே வந்து பக்தர்கள் அனைவருமே சுவாமி தரிசனம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆதி கும்பேஸ்வரரும் அவர் புறப்பட்டவுடன் இவர்கள் அனைவருமே வந்து அந்த மண்டபங்களை அவர்கள் அங்கே சென்று வீற்றிருப்பார்கள். பக்தர்கள் இங்கே நீராடிவிட்டு இந்த கோயில்களுக்கு செல்வது வழக்கம். 15க்கும் மேற்பட்ட கோயில்கள் இங்கே வந்து சுவாமி தரிசனம் செய்வதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் செய்துள்ளது. குறிப்பாக இந்த கோயில்கள் அனைத்திலுமே வந்து சுகாதார வசதிகள் அனைத்தும் செய்யப்பட்டு மருத்துவமனைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. கூடுதலாக இன்று வந்து அனைவருக்கும் இந்த குடிநீர் ஏற்பாடுகளும் அடிப்படை வசதிகளும் கழிப்பிட வசதிகளும் செய்து தரப்பட்டுள்ளது. காவல்துறையினர் ஏற்கனவே பதிவு செய்த போல தீயணைப்பு துறையினர், சுகாதாரத்துறையினர், வருவாய்த்துறையினர் என அனைத்து துறை அதிகாரிகளும் அறநிலைத்துறை அதிகாரிகள் அனைவருமே சேர்ந்துதான் இந்த மகாமக திருவிழாவை அவர்கள் அனைவரும் ஏற்பாடுகளை செய்து தொடர்ந்து அதை நடத்துறாங்க. இந்த வைபவமானது இப்ப தொடர்ந்து நிலவலி அதாவது ஏற்கனவே நான் பதிவு செய்து வருகிறோம். தனியார் விடுதிகள்ல வந்து அதிகமான கட்டணங்கள் என்பது வந்து ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பாக தொடர்ந்து செய்தியும் வெளியிட்டோம். மாவட்ட ஆட்சியர் அது தொடர்பாக புகார்கள் வந்துள்ளது. அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். அதுக்கு தனியாக குழுக்கள் அமைக்கப்பட்டு இந்த தனியார் உணவு விடுதிகள் மட்டுமல்லாமல் உணவு பதார்த்தங்களை அதிக விலைக்கு விற்கக்கூடாது என்று பல்வேறு நடவடிக்கைகளுக்காக பல்வேறு குழுக்களையும் வந்து அவர்கள் தொடர்ந்து அமைத்து அதன் மூலம் கண்காணித்து வந்தாங்க. இந்த வரக்கூடிய பக்தர்கள் இவர்கள் அனைவருக்கும் இங்கே தங்கும் இடம் என்பது வந்து மிகவும் சாத்தியம் அல்ல. ஏனென்றால் இங்கு உள்ள சத்திரங்கள் மற்றும் திருமண மண்டபங்கள், கல்லூரிகள் இது போன்ற இடங்கள்ல பாதுகாப்பு வரக்கூடிய இந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் இவர்களுக்கும் ஏற்கனவே இடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. தீயணைப்பு வீரர்களுக்கு அவர்களுக்கும் இந்த காவல்துறையினருக்கும் ஏற்கனவே அடிப்படை வசதிகள் ஒரு சில பகுதிகளில் செய்து தரப்படாமல் இருந்ததை சுட்டிக்காட்டி அவர்களுக்கும் மீண்டும் அந்த அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டது. இதே போல் பொதுமக்களுக்கு முக்கியமாக வரக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த பேருந்து நிலையங்களிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரம் அவங்க நடைபயணமாக தான் மகாமக குளத்திற்கு வந்தடைய முடியும். அவர்களுக்கான இந்த தேவையான அளவு குடிநீர் வசதிகளை செய்து தர வேண்டும் என தெரிவித்திருந்தோம். நகராட்சி இயக்குநர் நேரடியாக அதனை பார்வையிட்டு கூடுதலாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அனைத்து இடங்களையும் அமைக்கப்பட்டுள்ளது எனவும் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கழிப்பிட வசதிகளும் அதிகப்படுத்தி உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். அந்த பணிகளையும் நேரடியாக செய்திருக்கார்கள். ஆனால் உள்ளூர் பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் ஒரு இடங்களுக்கு இன்று அவர்கள் தங்களுடைய அவசர தேவைகளுக்கு எங்கும் செல்ல முடியாது. இருசக்கர வாகனங்களை மேற்கொள்ள முடியாது. அவர்கள் நடந்துதான் செல்ல முடியும். நடந்து சென்றாலும் ஒட்டுமொத்தமாக இந்த கும்பகோணம் நகருக்குள் உள்ள அனைத்து பகுதிகளும் நான் ஏற்கனவே 4-5 சாலைகளில் உள்ள 7 கிலோமீட்டருக்கு வெளியிலும் சரி நகர்ப்புற பகுதிகளிலும் இரும்பு கேட்டுகள் அனைத்துமே அமைக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் அனைவரும் மகாமக குளத்தில் வந்து நீராடிவிட்டு மீண்டும் அவர்கள் கோயில்களுக்கு சென்று வெளியே செல்லுமாறுதான் அமைக்கப்பட்டுள்ளது. ஆங்காங்கே உள்ள இந்த பொதுமக்கள் அனைவரும் தங்களுடைய வீடுகளுக்கு உள்ளேயே அடைபட்டுக் கொண்டிருக்க வேண்டியதுதான். நான் பதிவு செய்தது போல அத்தியாவசிய பொருளான காய்கறி இவர்களுக்கு உள்ளே வருவதற்கான மிகப்பெரிய தட்டுப்பாடும் ஏற்பட்டது. அதை வந்து தொடர்ந்து வந்து மாவட்ட நிர்வாகம் சரி செய்ய வேண்டும் என்பது வேண்டுகோளாக வைத்திருக்காங்க. இந்த துப்புரவு பணியாளர்கள் மிகவும் அதாவது நேர்த்தியாக அவர்கள் தொடர்ந்து 24 மணி நேரம் பணியாற்றி மாசு இல்லாத இந்த மகாமகத்தை கொண்டு வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் இந்த நகராட்சி உள்ள துப்புரவு பணியாளர்கள் அனைவருமே தொடர்ந்து தங்கள் பணிகளை ஈடுபடுத்தினாங்க. அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் உணவு கூட சரிவர கிடைக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்க. இவர்களுக்கெல்லாம் இந்த பாதுகாப்பு பணிகள் மற்றும் சுகாதாரத்தை பேணக்கூடிய இவர்களுக்கு ஒரு சிலருக்கு அடிப்படை வசதிகளை செய்து தர முடியாத நிலையிலும் வந்து இவர்கள் இருந்திருக்காங்க. அதனையும் சரி செய்ய வேண்டும் என தெரிவித்திருக்காங்க. பொதுமக்கள் அவசர தேவைக்கு செல்ல முடியவில்லை என்றுதான் அவர்கள் தங்கள் ஆதங்கப்படுகிறார்கள். ஒட்டுமொத்தமாக இவ்வளவு லட்சம் பக்தர்கள் ஒரே நாளில் இந்த நகருக்குள் வருவதால் இவர்கள் யாரும் எங்கேயும் செல்ல முடியாத காரணம் இந்த பக்தர்கள் யாரும் எந்தவித நெரிசலிலும் எந்த பகுதியிலும் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக தான் இது போன்ற ஒரு
போக்குவரத்து வந்து தடை செய்துள்ளதாகவும் அவர்கள் அனைவரும் உள்ளே வந்து மகாமக குளத்தில் நீராடி விட்டு வெளியே செல்லுமாறு இந்த ஏற்பாடுகளை செய்துள்ளதாக மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் தெரிவித்திருக்காங்க. சார்லஸ், அடிப்படை வசதிகளை தவிர இந்த தீயணைப்பு வாகனம், ஆம்புலன்ஸ் போன்றவை எல்லாம் தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கா? நிச்சயமாக ஏதாவது மகாமக குளத்தை சுற்றி மொத்தமாக வந்து 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் பெரிய ரக வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளது. தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கடந்த 10 நாட்களுக்கு முன்னதாக அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த 108 இருசக்கர வாகன ஆம்புலன்ஸும் தயார் நிலையில இங்கு வந்து மகாமக குளத்தில் ஒரு 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் உள்ளது. ஏனென்றால் இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தக்கூடாது என்று ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார்கள். ஆம்புலன்ஸ் வாகனம் மட்டும் பயன்படுத்த முடியும். ஏனென்றால் இவ்வளவு பெரிய கூட்டத்தில் இந்த பெரிய ரக ஆம்புலன்ஸ் வாகனங்களை கொண்டு செல்ல முடியாது. அதனால் ஏதும் கோயில்களுக்குள் உள்ள முக்கியமாக அவர்களுக்கு எதுவும் மருந்துகள், அதாவது மொத்தமாக இந்த 15க்கும் மேற்பட்ட கோயில்களை எந்தவித ஏதாவது ஒரு பக்தர்களுக்கு அவசர உதவிக்கோ அவர்களுக்கு தேவையான மருந்துகளை கொண்டு செல்வதற்கு அந்த வாகனங்கள் பயன்படுத்தப்படுகிறது. அது மிக முக்கியமாக துரித சேவையாக இருக்கும் என அவையும் தயார் நிலையில இருக்கிறது. சார்லஸ், நீங்க இணைப்பிலேயே இருங்க. கும்பகோணத்தில் நடைபெறும் மகாமக திருவிழாவில் தீர்த்தவாரி நிகழ்வை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் குளத்தில் நீராடி வருகின்றனர். இதற்காக 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் காதர் ஹுசைன். கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய மகாமக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தீர்த்தவாரி இன்று மதியம் 12:06 முதல் 1 மணி வரை சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த தீர்த்தவாரியின் காரணமாக கும்பகோணம் மகாமகம் குளக்கரையில் சுமார் இன்று மட்டும் 10 லட்சம் பக்தர்களுக்கு மேல் புனித நீராடி வருகின்றனர். அங்கு நீராடிய பக்தர்கள் பொற்றாமரை குளத்தில் நீராடி அடுத்தபடியாக காவிரி ஆற்றில் அங்கு உள்ள பக்தர்கள் வரிசையாக வந்து லட்சக்கணக்கானோர் இங்கே நீராடி வருகின்றனர். இங்கே நீராடக்கூடிய பக்தர்களின் பாதுகாப்பிற்காக காவல்துறையினர் சுமார் ஆயிரக்கணக்கானோர் வரிசையாக நிற்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். காவல்துறையினர் இணைந்து சீருடையில் தீயணைப்பு படைத்துறையினரும் இங்கே மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தீயணைப்பு துறையினர் 3 ஃபைபர் படகுகள் மூலம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏதேனும் சிறு அசம்பாவிதம் நேர்பட்டாலோ ஏதேனும் பக்தர்கள் மூழ்க நேர்பட்டாலோ உடனடியாக மீட்பதற்காக ஆற்றுக்கு உள்ளேயும் ஆற்று கரையிலேயும் தீயணைப்பு துறையினர் ஃபைபர் படகுகள் மூலம் தயார் நிலையில் உள்ளனர். அது மட்டுமின்றி அந்த குளக்கரையில் சுகாதார பணி இந்த அசுத்தம் ஏற்படாதவாறு இந்த மருந்து கலக்கக்கூடிய பணியிலும் குப்பைகள் அகற்றக்கூடிய பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இது மட்டுமின்றி இந்த காவிரி ஆற்று கரையிலேயே பகவத் படித்துறை மற்றும் சக்கரா படித்துறையில் ஆம்புலன்ஸுகள் மற்றும் 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகள் தயார் நிலையில் உள்ளன. ஏதேனும் விபத்து ஏற்பட்டாலோ அல்லது ஏதேனும் மயங்கி யாரேனும் விழுந்தாலோ உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலோ உடனடியாக அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்காகவும் முதலுதவி செய்வதற்காகவும் மருத்துவர்களும் தயார் நிலையிலேயே உள்ளனர். இந்த கூட்டமானது சுமார் 3 மணி வரை இந்த கூட்டம் குறையாது என்பதன் காரணமாக இங்கு பாதுகாப்பு பணி என்பது மேலும் பலப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இங்கு வரக்கூடிய மகாமக பக்தர்கள் பாதுகாப்பாக நீராடி செல்ல வேண்டும் என்பதே இங்கு உள்ள அனைவருடைய ஒரே குறிக்கோளாக உள்ளது. மகாமகம் காவிரி படித்துறையிலிருந்து ஒளிப்பதிவாளர் சசி மற்றும் கும்பகோணம் செய்தியாளர் முரளியுடன் நான் காதர் ஹுசேன், புதிய தலைமுறைக்காக. மகாமக திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீர்த்தவாரி தற்போது நடைபெற்று வருகிறது. இது குறித்த செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு